பதிந்து விட்டார். கிறிஸ்தவ மதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? உண்டா? ஒரு பொம்பளை பிள்ளையால இவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அது நடந்து முடிந்த கதை. அதனால இவருக்கு கூட்டாளிகளோட மனக்குழப்பமும் பிரச்சனையும் அதிகம். இப்போ உடல்ல இவருக்கு வந்து இரைப்பை சம்பந்தமான குறை இருக்கு. என்ன இருக்கு? இரைப்பை சம்பந்தமான குறை இருக்கு. அதனால இவனுக்கு நரம்பியல், கைகால்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கான். இந்த நிலையிலிருந்து உன் பிள்ளைய காப்பாற்றி தந்தா போதுமா? இப்போ உங்களுக்கு பண நஷ்டமும் கடனும் இருக்கும் வீட்டில், அதையும் தீர்த்து தெளிவாக்கி தாரேன். இவன் எப்பொழுதுமே மனம் திறந்து பேச மாட்டான். தன் உள்ளத்துக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருப்பான். கால் வந்துட்டுவான் இருக்கான். என்ன செய்ய முடியும்? மாத்திருவோம். எல்லாம் சொல்லாத, தேவையில்லாம சொல்லாத. நீ உன் பிள்ளைய 3 முறை என்னை இங்க கூட்டு வா, அவனை நான் நல்லாக்கி தரேன். வாடா செல்லக்குட்டி பேரே, ஓடியா. 3 முறை இங்க கூட்டிட்டு வா, உன்னை நல்லாக்கி தந்துடுறேன்டா. என்ன செய்யணும்? வேற என்ன? உனக்கு என்னடா வேணும்? குடிய நிப்பாட்டு. தொழிலுக்கு பணமும் தாரேன், தொழிலும் தாரேன். உங்க சொந்த வீட்டுக்கு மந்திர தந்திரத்தால பிரச்சனை உண்டு. ஆடு மாடு கன்றுகள் நின்று மாண்டு போனது உண்டு. அதனால பல பிரச்சனைகள் உண்டு. வீட்டுக்கு பின்னால மரஞ்செடியும் வயல்வெளிகளும் உண்டு. அதனுடைய போட்டியிலே வந்ததுதான் இந்த துன்பம். அதுக்கு பின்னால நீரோடும் பகுதிகள் உண்டு. அங்க சுட்டரித்த பிணங்கள் குவியல்கள் உண்டு. கால் விட்டுவாங்கோ. வரலாம். சொந்த வீட்டுக்கு போக வைக்கிறேன். உங்க கடனை தீர்த்து வெற்றியாக வாழ வச்சு தரேன். 3 முறை என்னைய பார்க்கணும். இவனுக்கு தெளிவு கொடுக்கும். வெற்றி அடைவார். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க மக்கா. உட்காருங்க. நல்லா இருமா. கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய வீட்டுக்குள்ள அடிக்கடி சோதனைகளா நடக்கு. எங்க வீட்டில் அறிகுறியாக நாங்க கும்பிடக்கூடிய தெய்வமும் எங்களுக்கு வழிகாட்டல. இதுல பண கஷ்டமும் வாக்குவாதமும் ஏற்பட்டு மன அமைதி இல்லாம இருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் கேட்காரு. யாரு? திருச்சி எல்லை. திருச்சி தானே நீங்களாம்? மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். கண்ணிலே நீரதற்கு. திருச்சியா மணப்பாறையாடா? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்டமுடி. சோதனையான காலம் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு மகனே. அதுல இருந்து சுபிட்சமாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்? இட்சலமே வரக்கூடிய ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டு. உனக்கு ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு. அப்படியா? தொழில் சம்பந்தமாக எனக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்டு வந்ததுங்க யாருப்பா? தொழில் சம்பந்தமாக விளக்கம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? பையன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. இவர் யாரு? இந்த பையன் என்ன தொழில் பார்க்குறீங்க? சரி, என்ன தொழில் பார்க்குறீங்க? வருமானத்துக்கு வழி? கால் வந்துட்டு வாங்க. நினைவு வெள்ளம் பெருகி வர. சத்தம் போடாம உட்காரணும். உட்கார். மனநிலைகள் தெளிவா இருக்காத. உடல்நிலைகளில் வந்து ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கணுமே. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி வரணும். எந்த செய்வனைகளும் நடக்கலை. இது வந்து பிறவி அம்சத்துப்படி உள்ள நோய். புரியுதா? இதை மெல்ல மெல்ல சீர்திருத்தி தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? தெளிவாக்கி தரேன். சரி, 3 முறை என்னைய பார்க்க வாங்க, சரியாக்கி தரேன். பக்கத்தில் வா.
கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம், பிள்ளைகள் எதிர்கால வாழ்வு, திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க இல்ல. சொத்து சொந்தமா கேட்டு வந்தது யாரு? தூடா தம்பியா, என்னையா சொத்து? எதுவும் கேஸ் கிடக்கா? உங்க குடும்பம், உங்க தெய்வமா அது? கூடவே வந்து நிக்கிறாரு, கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டு உட்காரலாம். என்ன சொத்துல உங்களுக்கு பிரச்சனை? கண்ணை முடிப்பா, கண்ணை முடிக்காங்க, கொஞ்சம் பார்க்கட்டும். கண்ணை முடிக்காக்கா, கண்ணை முடிக்கா எக்கா, கண்ணை முடுக்கா. நல்ல ஓகே. உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன எழுத்து தான் இருக்கே தவிர ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா எந்த ஆதாரங்களும் இல்லை. அந்த ஆதாரங்கள் இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இங்கே எங்கள்கிட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைம்மா, இதெல்லாம் வேறு பேரில் தான் இருக்குது, உங்கள் பேரில் உள்ளது ஒன்றுமே இல்லை. அது மூலப்பத்திரம் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பத்திரத்தை எடுத்தால் தான் உங்களுடைய உரிமையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. நெஞ்சே உனக்குபதேசம் இதே, ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. உங்களுடைய இடத்து சர்வே நம்பரை வாங்கி சென்னைக்கு சென்று எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படி ரைட் சைடில் நடந்தா தலைமை ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸுக்குள்ள இந்த சர்வே நம்பர் அங்கே உள்ள அதிகாரியை பிடிச்சி இதனுடைய பத்திரத்தை எடுத்துட்டாங்க ஐயான்னு சொல்லி அதுக்கு ஒரு செல்லாங்கட்டை சொல்லுவாங்க. அதை கட்டிட்டீங்கன்னா உங்கள் பத்திரம் கையில் கிடச்சிடும். இப்போ அந்த இடத்த 3 பேர் உரிமை கொண்டாடி உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து வச்சிருப்பாங்க. இருக்காங்களா? அதில் கொஞ்சம் பெரிய ஆட்கள், பிரமுகர்கள்லாம் கொஞ்சம் உண்டு. அதனால் உன்னைய அடித்து வெளியே தள்ளிடுவாங்கடா. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? இவன் பையனா இவனா? என்ன இப்ப பேசுறதெல்லாம் என்ன தப்பும்? கண்ணமுடு, கண்ணமுடு. நீ வாய, நீ மூல வாய அடக்கு. உள்ள கண்ணமுடான்ல. வேற ஒண்ணுமே இல்லையே. காதுக்கும் தொண்டைக்கும் இடையில் உள்ள நரம்புல ஒரு சின்ன பிளாக்கும் ஒரு நரம்பு தளர்ச்சியும் இருக்கு. அறுவை சிகிச்சை இல்லாமலே இதை சரியாகிறதுக்கு மருத்துவம் வந்தாச்சு. இதை குணமாக்கிடலாம்டா, நீ கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. போதுமா? சொத்து வேணுமா? இவ்வளவு தூரம் சொன்னது ராமாயணம், இப்ப கேட்கறது மகாபாரதம். இந்தா பொம்பளைய பேசவும் வைக்கேன், உன்னைய ஏசவும் வைக்கேன். அந்த இடத்த வாங்கி தரேன், குழப்பலாமல் நடத்தி தரேன். சாப்பிட்டு போங்க, நல்லா இருங்க மக்கா, சந்தோஷமா புண்ணியமா இருக்கா. போ. கர்மசாமிக்கு திருச்சி. ஆமா ஆமா, அப்படியா? உங்களுக்கு தான் தந்திருக்கேன், வச்சுக்காங்க, வச்சு சாமி கும்பிடுங்க, பணம் வரும். தான் வச்சிருக்கிற தொழில் ஸ்தாபனத்தில் தெளிவு வேண்டும்னு காட்டு வந்தவங்க யாரு? என்ன தொழில் நடத்துறீங்க நீங்க? வெளிநாடு சொந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா? கேட்டு வந்திருக்கியாப்பா? வா வா வா, கால் வந்து. நீங்க என்ன தொழில் நடத்துறீங்க? அப்ப நான் இப்ப ஆங்கிலத்துல தமிழ்ல தானே நான் பேசுனேன். அவங்க இன்னும் நான் சுத்த தமிழ் பேச மாட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்கக்கா. கால் வந்துட்டாங்க. என்னதான் அப்படியா? என்ன கம்பெனி அது? என்னடா தம்பி, என்ன வேணும்? என்ன சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா?
போகக்கூடிய நேரம் வந்துருக்கு. புரியுதா? ஏற்கனவே போலீஸில் வந்து எழுதி வச்சிருக்கு. இன்னும் அடுத்த விசாரணை வரப்போகுது. அந்த விஷயத்தை வந்து மாற்றி தரேன். அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க காலில் விட்டு வா நீ. முத சொல்லணுமா? ஓகே வா. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்கப்பா வச்சிருக்க? அதுல ஒரு காப்பி உனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? அதை வாங்கிட்டு அப்படி போலீஸில் பிளேட்ஸ் பண்ணு. அது மூலமா உனக்கு நான் தெளிவை உருவாக்கி தரேன். இல்லைன்னா பெரிய சண்டை நடக்கும், ஏமாற்றம் நடக்கும். என்ன செய்ய போற? சரி, வேற என்ன வேணும்? இப்போதைக்கு உனக்கு தொழில் சொந்தமான விஷயத்துக்கு 2 மாதத்துக்கு டைம் இல்லை. முதல்ல இந்த டாக்குமெண்ட் விஷயமா முடிச்சு தரேன். இன்னும் ஒரு சான்ஸ் வெளிநாட்டுக்கு இருக்கு. புறப்பட்டுக்கலாம். 3.5 மாதம் டைம். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி யாரும் கேட்டு வந்தீங்களா? திருச்சி உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். வேலூர் வேலூர் பிறகு பிறகு கேளுங்க. வேலூர் வேலூரா? கால் வந்துட்டு வா. இனிக்குமா இல்லை ருசிக்குமா? அவசரப்பட்டு கால் விழுந்திருக்க. சாமியவே நீ நினைக்கல. நான் காலில் விழுந்துவான்னு சொன்னேன். படக்குன்னு விழுந்தான், வந்து எழுந்துட்டான். யாரை நினைச்சு காலில் விழுந்த நீ? போயா. அது ஒரு எக்ஸசைஸ். இன்னும் 2 தரம் காலில் விடு, தெளிவு கிடைக்கட்டும். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சப்த கன்னிமார்கள்னு கன்னிமார்கள் வாராங்களே, எங்க இருக்காங்க? சின்ன பையனா? சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அதுல சப்தகன்னிமார்கள்னு தீபங்கள்லாம் ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? காலில் வந்துட்டு வா. அங்காளத்தா எங்க இருக்காடா? அங்காளம்மா கண்ண முடிக்கா. உங்க வீட்டு எல்லைக்குள்ள அங்காளம்மன் வாரா. 3.25 ஆண்டுகளாக மனக்குழப்பமும் மதிக்குழப்பமும் உங்க வீட்டுக்குள்ள நடக்கு. ஒருவருடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு மாந்திரிகத்தால் பல துயரங்களும் குழப்பங்களும் நடந்துச்சு. ஆனா இப்பவும் அந்த மாந்திரிக சக்தியால உன் குடும்பம் பல்வேறு பிளவுகளை பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல உன்னுடைய உள்ளத்தில் நாம் அங்க இருப்போமா அல்லது வேற எங்கேயும் பெயர்வுமாங்கிற ஒரு சந்தேகமும் மன குழப்பமும் ஓடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. யார் நீங்க? வேலூர். இந்த தீய சக்தியை நீக்கி உங்களுக்கு தொழிலையும் உன் குடும்ப ஒற்றுமையும் தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு கல்யாணம் உனக்கு நடக்காது. 6 மாதங்களுக்கு பின்புதான் நடக்கும். அதுக்கு முன்னால உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். நிப்பாட்டிருவோம்ப்பா, நிப்பாட்டிருவோம். அங்கே தள்ளி இருப்ப பேசுவோம். அங்காளம்மன் தான் உங்களுக்கு குலதெய்வம், உங்க குடும்பத்துக்கே. கால் வந்துட்டாடா வேலூர். விழுந்த சொல்ல, என்னை பாரு, என் முகத்தை பாரு அப்படி. நீ வரும்பொழுது ஆஞ்சநேயர் வராரு, எங்க இருக்காரு? கும்பிடுவியா? கால் வந்துட்டு ஐயா. ஓஹோ, என்னன்னு பார்ப்போம். என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அப்படியா? உங்க குலதெய்வம் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுது. 3 ஆண்டு காலங்களாக உன் குடும்பத்துல பெரியோர்களுக்கும்
குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மன வருத்தமும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனக்குழப்பமும், தொழில் மண்மனை சம்பந்தமாக பிரச்சனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த நிலைகளில் இங்கு வாழ்வதா அல்லது தாழ்வதா என்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடைக்காம என்ன மாதிரி எத்தனையோ கோயில்ல போய் கேட்டும் உனக்கு தெளிவு கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இதுக்கு மாந்திரிக செய்வினைகள் ஒரு காரணம். இப்போதைக்கு பிரிவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு உயிரவே பிரித்து கொள்ளலாமாங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால உன்னைய சாக விடாமல் காப்பாத்துறேன், வாழ்வதற்கு வழியை கொடுக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? இந்த உனக்கு பணம் தந்திருக்கேன், தொழில் வருமானங்கள் வரும், செம்மையான லைஃப் நடக்கும், சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம் சேலம் 2 பேர் இருக்காங்க. சேலம் சேலம் அனுக்கணுங்க. சேலம் கால் வந்துட்டலாம் பாருங்க. கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி படிப்படியா உனக்கு எல்லா விஷயத்தையும் வெற்றியாக்கி தந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆவணி மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சு தாரேன். உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வரணும், அதையும் நான் வாங்கி தந்துருந்தேன்ப்பா. குணமாயாச்சு, தைரியமா இருந்தா. கள்ளக்குறிச்சி அப்படியா சாமி? வீடு இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. என்ன இடம்? விவசாய இடமா? எங்க வச்சிருக்கீங்க? என்ன அதுல கால் அனுப்புவாங்க? கள்ளக்குறிச்சியா உங்களுக்கு? எவ்வளவு லேட்டாகி வந்து நிக்காரு பாருங்க. கனி கொடுத்தீங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடே தம்பி. அம்மா பராசக்தி கால் வந்துட்டு வா. ஆதிகே அந்தமே அருள் பெரும் ஜோதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், பக்கத்துல வாங்க. சுமார் 2 தலைமுறைகளுக்கு முன்னால குலதெய்வ கோயில் வழிபாடுகள்ல உங்க குடும்பத்துல சாமி அருள் ஆடியவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த அருள் நிலைகளையும் குலதெய்வ வழிபாடுகளையும் சரியாக நடத்த முடியாத பல குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு குடும்பங்கள் முப்பெரும் பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டில் மன வருத்தமும், வீடு சேதம்பட்ட நிலையும், அதை சீர்திருத்த முடியாத வறுமையும், விவசாய நிலத்தில் எந்த விவசாயத்தை செய்தாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத மனக்குறைகளும், 2 பேர்களுடைய எதிர்ப்பால் ஒரு குழப்பம் நடக்கிறது என்ற சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா? கால் அனுப்புவாங்க. அடுத்து சேலம் உத்தரவு பிறகுதான் என்னாச்சு கூப்பிட முடியும். உட்காருங்க வா. உங்களுக்கும் சேலமாக்கா? சபாஷ். அதனால மண்ணுமனைக்குள் மாந்திரிகத்தால் பல தவறுகள் நடந்திருக்கிறது. அவைகளை நீக்கி நான் வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? உன் பையனை போய் நான் பார்த்தேன். அவனை பத்தி நீங்க 3 மாதமா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. அவன் இங்க இருப்பானா அல்லது நம்மளை விட்டு பீறி எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுவானோ அப்படிங்கிற சந்தேகம் உங்க மனசுல இருக்கு. ஆனா அவனும் உங்களை விட்டு வெளியில போகணுங்கிற ஒரு பிளானிங்ல இருக்கான். அதுக்கு இடையில சில பேர்களால பிரச்சனையும், சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களால அவப்பேரும், குடும்பத்துல அடிக்கடி வழக்குகளும் நடந்துகிட்டு இருக்கு. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்த அப்படி பக்கத்துல வா. யாருக்கு? நீ வா பக்கத்துல வா. இந்த விரல பிடி, நல்லா பிடிச்சுக்கா. என்னையவே நினைச்சுக்கா உன் உள்ளத்துல.
பெரிதளவுக்கு பாதிக்காமல் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். என்ன கண்டிப்பாக கிடைக்கும். இந்தா வாங்கிக்கா, பொறுமையாக இருக்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தெளிவாக கிடைக்கணும். குறுக்க முடிவு எடுத்துறாத, நல்லா இருக்கு. ஓ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எங்களுடைய பணமெல்லாம் நஷ்டமாகி வேதனைப்பட்டு இருக்கோம் கர்பசாமி, அதை ஜெயிச்சு தாங்கன்னு யாரோ கேட்குறாங்க. என்ன பணம்? பணம் யாருக்காவது கொடுத்தீங்களா? பணம் யாருக்காவது கொடுத்து வராம இருக்கா? உங்களுக்கு தான் வரணும். சரி, கர்பசாமிக்கு மகனை பத்தி காட்டுனது யாரு? கால் ஒன்று. கேள்வி ஒண்ணு, செயல் ஒண்ணா இருக்கக்கூடாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா. ஆமா ஆமா, ஓகே, சரி. உங்க எல்லைக்குள்ள கருப்பசாமி இருக்கார. இங்க இருந்து உங்க எல்லையில நான் போகும் பொழுது இடது பக்கம் இறங்கினா ஒரு தோட்டம். அந்த தோட்டத்து எல்லையில இருக்கிற கருப்பசாமி உனக்கு உரிமை இல்லை என்றாலும் அந்த ஊர் எல்லையில இருக்காரு. விநாயக பெருமான் எங்க இருக்காரு? பிள்ளையார் காலில் வந்துட்டுவான். அதை தாண்டி போனோன்னு ஒரு அம்மன் கோயில் தெரியுத ஒரு முக்கில், அது என்ன கோயில்? உட்கார். அதுல பின்னால் எழுதி போனா வேற கிராமத்துக்கு போயிடலாம். அப்படித்தானே? கால் வந்துட்டுவான். பார்த்தாங்களா? கேட்டு பார்க்குறேனே. ஓகே. சாதகத்தை போய் எங்கேயாவது பார்த்தியாம்மா? என்ன சொன்னாங்கம்மா? பக்கத்துல வா. என்ன முடிவு எடுத்தீங்க? வீடு மாறணும்னு சொன்னாங்களா? உன் பையனை மாத்தி வைக்கணும்னு சொன்னாங்களா? அவனை இடம் மாத்தி வைக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையை கொண்டு போய் சேரு. உன் பையன் நல்லா இருப்பான். அங்கேயே இருக்கட்டும். வீட்டுக்கு வந்தால் வீணான பிரச்சனைகளும் போலீஸ் வழக்குகளும் பெற்றோர்களில் ஒருவருக்கு வந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும். அதனால கொஞ்சம் அவன் அகன்றிருப்பது நன்று. ஒரு 60 நாள் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம காப்பாற்றி விட்டுடலாம். கால் வந்துட்டு வா. யாரு? எந்த ஆபத்துலாம் உன் பிள்ளைய காப்பாற்றித்தார, எந்த குறையும் வராது. மன நிம்மதியாயிரு. 60 நாள் பொறுமையா இருக்கும். போற இடத்துல உனக்கு வேலை கிடைக்கும். சந்தோஷமா இருப்போ. கர்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி தலைவன் தலைவி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. என்ன வேணும்னே? என்ன செய்து? சரியா உறக்கம் வருதா? இப்ப நான் என்ன பாட்டு பாடினேன்? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. உங்களுக்கு உறக்கமில்லாத குறையும், ஒரு பக்கத்து தலையிலே வலி வேதனையும், முதுகு கழுத்து போன்ற இடங்களில் மரமரத்த தன்மையும், உணர்வற்ற நிலையும் இப்பொழுது உடலில் இருக்கும். இது வாதம் சம்பந்தமான நோயா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகளால், செய்வனை கோளாறுகளால இருக்குமா? அடிக்கடி வலது காலில் உள்ள உள்ளங்கால பக்கம் அரிப்பும் வேதனையும் இருக்க, அதனால இப்படி வந்திருக்குமா? அல்லது நான் தான் எதுலையும் போய் மிதிச்சிட்டனா அப்படின்னு முட்டாள்தனமாலாம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கியே. கால் வந்துட்டு வாங்க. நீரணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன. இப்போதைக்கு 1.25 வருஷமாகவே நோயால, மனக்குழப்பத்தால, நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழிலால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான மனக்குறைகளும் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலம் விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? இந்தா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்.
அந்த பிள்ளைக்கு முருகப்பெருமானுடைய பெயர் வை. அந்த பிள்ளை பிறக்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். சுவாமியே ஐஸ்வர்யமா இரு மகளே. வரக்கூடிய பௌர்ணமி அன்று உன் பிள்ளைக்காக குழந்தை வரத்துக்காக முக்கனிகளும் நிலமாலையும் சரக்கோடும் என்னை வந்து பார்க்க. சோதனை மேல் சோதனை. அவங்க யாருமா? ஆமாங்க, பையன் மாதிரியா? பையனா? போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. குழந்தை இருக்கா உங்களுக்கு? பக்கத்துல வாங்க. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, அவதாரமும் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, திருநாளை இந்த மகன் தந்தான் யாரிடம் சொல்ல. தம்பி, புண்ணிய தீர்த்தங்கள் காசி தீர்த்தத்தை பற்றி சிந்தித்ததுண்டா? சிந்தித்ததே கிடையாது. காசி தீர்த்தத்தை வர வைத்து 3 முறைகள் உன்னுடைய வீட்டில் வைத்து நீ பூஜித்து குளிக்கணும். அது மிகவும் முக்கியம். உன் உடல்நிலைகளை போய் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். உயிரணுக்களுடைய கவுண்டிங் வந்து கொஞ்சம் குறைவு. அதனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு என்ற ஒரு மன வருத்தமும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கிறது வீட்டில். இதனால வாழ்க்கையில பிளவு ஏற்பட்டுருமா, பிரிவுகள் நடந்துருமா என்ற ஒரு சந்தேகமும் உங்க 2 அடிக்கடி தோன்றி கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த நிலைமைகளை வராம இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு குழந்தையை குடுன்னு சொல்லியாச்சு. கருப்பசாமி, என்ன குழந்தைப்பா கொடுக்கலாம்? கண்ணை மூடி உட்காருங்க பாப்போம் 2 பேரும். அம்மா ஆதிசக்தியே வருக. ஓம் ஸ்ரீ சக்கர நாயகி. பொம்பளை பிள்ளை வரந்தான் முதல்ல கிடைச்சிருக்கு. ஸ்ரீதேவின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டாங்க. என்ன தேவி? சினிமா நடிகை இல்ல, நம்ம அம்மா மகாலட்சுமியுடைய பெயர். சரியா? 1 2 3 4 5 6 7 7ஆம் இடத்தில் இந்த பாதகம் இருந்தால் வண்டி வாகனம் இடத்தில் இருந்து கீழே விழுந்தவர் யார் உண்டுன்னு கேளுன்னு ஒரு கேள்வி இருக்கு. யாராவது கீழே விழுந்தாங்களா? வண்டியில் இருந்தாது எதையா கீழே விழுந்தீங்களா? உங்க வீட்டில் யாராவது விழுந்தாங்களா? எப்போ விழுந்தீங்க? உடம்புல எதுவும் சேதம் உண்டுமா? சரி, கால் வந்துட்டு வாங்க. இவர் யார்? மச்சான். வாங்க மச்சான், வாங்க வாங்க. கொஞ்சம் நாக்கு நீளமா இருக்கு. யாரு? பத்திரகாளியா? எந்த ஊர்ல உங்களுக்கு? அம்மன் கொல்லைமேடு, திருக்கோளூர் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். பத்திரகாளி வாராள எங்க இருக்கா? உன் வீட்டுக்கு இருக்காளா பக்கத்துல? காளியம்மன் பெரியாயி அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் வணங்கும் தெய்வம். காளிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய சாந்தித்தியம் உங்க ஊர்ல இருக்கு. அதனால வீரகாளிக்கு நெய்யாரே தீபம் ஏற்ற வேண்டும். உன் மனைவியினுடைய கர்ப்பப்பையை பற்றி ஒரு ஆராய்ச்சி இருக்கும். அந்த ஆராய்ச்சியில் உள்ளே உகந்து பார்த்தால் கட்டியும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் பாவத்தின் தடைகள் மட்டுமே இதுவரை புத்திர பாக்கியத்துக்கு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. 3 முறை என்னை சந்திக்க பிள்ளை வரம் கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். நீ விழுந்துல. உன் பேர் என்ன பேருடா? என் பேர் பிரகாஷ். என்ன தொழில் பார்க்குற? அப்படியா? அதெல்லாம் எப்படி கரகாட்டங்களா? நாடகம். நாடகம். இந்த மகனே, பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஸ்ரீதேவின்னு பேர் வைக்கணும். எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. நிலமாலை போடணும், முக்கணிகள் கொடுக்கணும், சரக்கூட வரணும். உங்க அந்த இவங்க அவங்கள வர சொல்லுக்கு தான். வாடா தம்பி, நீ வாங்கிக்கா.